வாக்மன். வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் டு வாக்மங்க் 1891. இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து முக்கியமாக அட்ரஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் வேறு ஒரு கான்டென்ட்டை பற்றி பேசலான்னு இருந்தேன். அதெல்லாம் வேணாண்டா, இதை பற்றி நீ பேசியே ஆகணும்டான்னு சொல்லிட்டு புடனில் தட்டின மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு நேற்று ராத்திரி. பூமின்னு ஒரு படத்தை பார்த்தேன், ஜெயமருவி நடிப்பில் வந்த படம். இது வரைக்கும் விவசாயத்தை வந்து என்ன சொல்கிறது, ஓவர் சினிமா பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸாக வந்து இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளோ வந்துட்டு தாளித்து தள்ளமோ தள்ளியிருக்கிறாரு ஜெயம் ரவி அண்ட் இஸ் குரூ இன் திஸ் மூவி. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சவங்க சினிமா விவசாயத்தை வந்து கார்பரேட் எக்ஸ்பைட் பண்ணதை விட தமிழ் சினிமா டிரெக்டர்ஸும் ஆக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் எக்ஸ்பைட் பண்ண ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஸோ அதனுடைய ஒரு உச்சகட்ட வெளிப்பாடாக வந்துட்டு பூமி படத்தை பார்க்குறேன். அந்த படத்தில் எக்கச்சக்கமான ப்ராப்ளமேட்டிக் கான்டென்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுருங்க. அது வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு 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 கான்செப்ட் அணுகுது, அதெல்லாம் வந்து நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது எல்லாமே வந்துட்டு இட்ஸ் ஹம்பக் அண்ட் வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம். பட் சில பேர் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சா யூ கேன் டிஸ்கஸ் அபவுட் இட். பட் ஆனால் அதில் ஒரு நான் முக்கியமாக கவர் பண்ண வேண்டிய டாபிக் நான் நினைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 13 குடும்பங்கள். போகிற போக்கில் படத்தில் சொல்லிட்டு போகிறாரு அவர், 13 குடும்பங்கள் இல்லைன்னு ஒரு வசனத்தை வச்சுட்டு போகிறாரு மிஸ்டர் ஜெயம் ரவி. இந்த 13 குடும்பங்கள் 13 ஃபேமிலிஸ் ஆஃப் எலிமினாட்டி, அதனுடைய தாக்கம் இன் தமிழ் சொசைட்டி எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். இட் இஸ் க்ரோயிங் அ லாட் அண்ட் இன் அ டாக்ஸிக் வே. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த 13 ஃபேமிலிஸ் ஆஃப் எலிமினாட்டிங்கிற கான்ஸ்பிரசி கான்செப்ட் வந்துட்டு தமிழ் சமூகத்துக்கு புதுசா அப்படின்னு நாம புதுசு. ஒரு 7-8 வருஷமாக தான் இது வந்துட்டு இங்கே பரவலாக பேசப்பட்டிருக்கு. ஜல்லிக்கட்டு ப்ரீ ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்னு கணக்கு வச்சிங்கன்னா ஒரு 2 இயர்ஸ், 1 இயர், அப்புறம் போஸ்ட் ஜல்லிக்கட்டு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இந்த கான்ஸ்பிரசி தியரி இன் தமிழ்நாடு. இதை வந்து எப்படி சொல்லி, இதை வந்துட்டு பேம்ப்ளெட் மூலமாக கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகள் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கன்சர்னை நான் பார்க்குறேன். ஏன் இதை நான் கன்சர்னாக பார்க்குறேன்னா, ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் சமயத்தில் வந்துட்டு ஒரு என்ன டிஸ்டர்ப் பண்ண பர்சனலாக ஒரு இமேஜ் ஒன்று வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ப்ரொட்டஸ்ட்டில் வந்துட்டு ஒரு யங் லேடி, ஷீ மைட் பி அரௌண்ட் 20-27, அவங்க ஒரு கையில் ஒரு குழந்தை வச்சுட்டு இருக்காங்க. அவங்க கையில் ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்காமல் போகிறதுக்கு காரணம் 13 குடும்பங்கள், இலுமினாட்டி குடும்பங்கள். இந்த கான்ஸ்பிரசி வந்து என்ன சொல்கிறது, பதாகையில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இது வந்து வைரலாக போன ஃபோட்டோ. நான் அப்போ அதை பற்றி எழுதினேன் சீரியஸாக. அதுலேருந்து இது வளர்ந்து க்ரோத்தாக இருக்குது. இப்போ என்டிகே, நான் தமிழர் கட்சியில் இருக்கிற இலுமினாட்டி விங்னு ஒன்று இருக்குது. அது நான் சொல்ல காயின் பண்ணுறதா வச்சுக்கிங்க. இலுமினாட்டி விங்கில் வந்து சில பேர் வந்துட்டு இது கான்ஸ்டண்ட்டாக வந்து ஃபீட் பண்ணிருக்காங்க. இப்போ குறிப்பிட்ட யூடியூப் சேனல்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக உட்காந்து பாரிசாலன் மாதிரி சில நபர்கள் வந்துட்டு இன்ட்ரு இலுமினாட்டி இல்லை எல்லாத்தையும் இலுமினாட்டிங்கிற பழி போட்டுட்ருக்காங்க, நடந்துட்டுருக்கு. அதில் முன்னாடி இருந்த நாம் தமிழர் கட்சி நபர்களாகட்டும், இப்போ இருக்கிற ராமன் கட்சிக்காரர்களாகட்டும் பரவலாக இந்த கான்செப்ட் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. இதோட உச்சகட்டமாக எப்படி போச்சுன்னா, செந்திலுடைய ஒரு நேர்காணலில் வந்து சீமானே வந்து இதை வந்துட்டு கையில் வந்துட்டு ஃபோட்டோ பேம்ப்ளெட்லாம் எடுத்து ரஜினிகாந்தோடைய பாபா சிம்பல் எலிமினாட்டின்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு உச்சக்கட்ட ஒரு கேலி கூத்துக்கு நகர்ந்தது சில வருடங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் சீமான் வந்து பேசுகிறதே விட்டார். ஏன்னா அது பயங்கரமான ஃபீட்பேக் அவர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் போய் இப்போ ஒரு அரசியல் தலைவர் பேசுகிறதா இந்த மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லியிருக்கலாம். அவர் நம்பரா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்கு அப்பாற்பட்ட விஷயம். பட் அவர் அதை செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை பற்றி பேசுறதில்லை. ஆனால் அவருடைய இது வந்து நான் ஒரு நான் தமிழர் கட்சிங்கிற ஒரு கூட்டுக்குள்ளே மட்டும் அடைக்க விரும்பலை. பொதுவாகவே வந்துட்டு கரண்ட் தமிழ் ஜெனரேஷனில் வந்துட்டு இந்த எலிமினாட்டிஸ், 13 ஃபேமிலிஸ், ராட்சைல்ட் ஃபேமிலி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பரவலாக போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்துட்டு இவங்க எங்கேருந்து இந்த கான்டென்ட் சோர்ஸை ட்ரைவ் பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா, தமிழில் இருக்கிற அந்த யூடியூப் வீடியோஸ், எலிமினாட்டிகள் யார் என்று தெரியுமா, 13 குடும்பங்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா, அவர்கள் படுக்கும் படுக்கை அறையில் என்ன இருக்குது தெரியுமான்னு போடுற ஒரு கான்டென்ட்டை நம்பி அதுலேருந்து வர வாட்ஸ்அப் ஷேர்ஸை வச்சு வந்து பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லைக் ஐ செட் பிஃபோர், இது தமிழ் சமூகத்துக்கு தான் புதுசு. இதை அடித்து காய தூக்கி போட்டு காய வச்சு தூக்கி போட்டாங்க நம்மளுடைய வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் மக்கள், யூஎஸ் ஆகட்டும், யூரோப் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பாட்காஸ்ட்டில் வந்துட்டு இந்த எலிமினாட்டிங்கிற கான்செப்ட் எப்படி கிரியேட் ஆச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி என்ன, அந்த ராட்சைல்டு ஃபேமிலியை பற்றின ஒரு ப்ரீஃபு, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு ஏன் ஒரு சமூகம் வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை நம்பறதுக்கு தள்ளப்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பேச போகிறோம். கோயிங் ஆன் த வே என்னென்ன சில ஹிஸ்டாரிக்கல், கொஞ்சம் சிக்கலான ஒரு டாபிக் இது. சில ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ், சில கான்டென்ட்ஸ்லாம் நான் வந்து சொல்கிறேன்.
நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிக்கிங்க. அப்புறம் ஃபுல்லாக டீட்டெயிலாக சர்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒன்னொன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். இது ஒரு 5-6 சப்ஜெக்ட் சேர்ந்து உருவான ஒரு சப்ஜெக்ட் இது. ஸோ அதை பற்றி தனித்தனியாக டிஸ்கிரைப் பண்ணால் டைம் பத்தாது, உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் இஃப் யூ வாண்ட் யூ கேன் நோட் டவுன் தோஸ் கான்டென்ட்ஸ் அண்ட் நேம்ஸ் அண்ட் யூ கேன் சர்ச் ஃபார் இட் இன் யூடியூப் ஆர் நாட் இன் யூடியூப், இன் கூகுள் ஜென்ரல். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எலிமினாட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு எங்கேருந்து உருவாகுது, எலிமினாட்டிங்கிற கான்செப்ட் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்துட்டு குறைஞ்சது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, எக்ஸாக்டாக சொன்னோன்னா இந்த இயர் தெரியுமா, நீங்கள் 1963 வருஷத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி போயாகணும். ஓகேங்களா? அப்போ தான் இந்த எலிமினாட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான விதை வந்து விதைக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஸ்கார்டியன் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போவும் இருக்குது. டிஸ்கார்டியன் மூமெண்ட்டுங்கிறது வந்துட்டு ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு முக்கியமான ஒரு மூமெண்ட்டாக என்ன சொல்கிறது, வெஸ்டர்ன் கல்ச்சரில் பார்க்கப்படுது. அந்த டிஸ்கார்டியன் மூமெண்ட்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹம்பக் ரிலீஜன். ஓகேங்களா? ரிலீஜியன்ஸை ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு ரிலீஜியன் வச்சுக்கிங்களேன். இதை வந்துட்டு எப்படி சொல்லணும்னு வச்சிங்களேன், இப்போ கிறிஸ்டியானிட்டி வந்து தலை தூக்கி இருக்கிற சமயம் அந்த 1960s வந்து எல்லாம் கிறிஸ்டியானிட்டி வந்து எல்லாம் போயிட்டு இருக்கும்போதுட்டு ஒரு 2 ஆள் வந்துட்டு எல்லா ரிலீஜியனும் ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரிலீஜியனை உருவாக்குறாங்க. ஸோ அதுதான் அந்த டிஸ்கார்டியனிசம்ங்கிறது. இந்த டிஸ்கார்டியனிசம் வந்து யாரால் உருவாக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேக் ஹில், அப்புறம் வந்துட்டு கெரி வெண்டல் அப்படிங்கிற 2 பேர் வந்துட்டு உருவாக்குறாங்க. சும்மா சரக்கடிச்சு உருவாக்குறாங்க, லிட்டரலாக போதையில் வந்து உருவாக்குறாங்க. ஒரு கிரீக் ஃபிலாசபியை, கிரீக் மித்தாலஜியை வச்சு ரெஃபரன்ஸை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு இது ஒரு பயங்கரமான ஒரு ட்ரோல் ரிலீஜியனாக மாற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியானிட்டியால் வெறுக்கப்படுற கடவுளை வந்துட்டு இதுக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு ஆளாக போடுறாங்க. யாருன்னா லூசிஃபருடைய ஆரிஸ் வேர்ஷன். ஏரிஸ் வேர்ஷன், அதாவது ஆடு பார்த்துருக்கீங்களா, ஆடு வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு இருக்கும். அவங்க ஆக்சுவலாக அவங்க பிளான் பண்ணுறது இரிஸுங்கிற வந்து கிரீக் காடஸோடது. காலப்போக்கில் வந்து ஆரிஸ்னு மாதிரி இந்த ஆடு நீங்கள் பார்க்குறது இலுமினாட்டி சிம்பலோடய இருக்கிறதா வந்துட்டு ஒரு கிரியேட் பண்ணுறாங்க இந்த ரிலீஜியனை. டிஸ்கார்டினேஷன் வந்து உருவாகுது. இது உருவாகி இது வந்து தழைச்சிட்டு இருக்கிற தருணம் வந்துட்டு இதோடைய பிரதி வந்து 2 அமெரிக்கன் ஆட்கள்கிட்ட கிடைக்கிது. ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த டிஸ்கார்டியன் மூமெண்ட் வந்து பிரின்சிபி ஆஃப் டிஸ்கார்டியான்னு ஒரு புத்தகத்தையே வந்து வெளியிடுறாங்க. டிஸ்கார்டியன் ரிலீஜனை சார்ந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க. அதை வந்துட்டு 2 பேர்கிட்ட கிடைக்கிது. யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராபர்ட் ஷீன்னு ஒருத்தர், இன்னொருத்தர் வந்துட்டு ராபர்ட் ஆண்டன் வில்லியம்ஸ்னு நினைக்கிறான். ராபர்ட் ஆண்டன் வில்லியம்ஸும் ராபர்ட் ஷீ, இவங்க 2 பேர்கிட்ட வந்துட்டு கிடைக்கிது. 1973-74 கிடைக்கிது இந்த கண்டென்ட். அமெரிக்கன் என்ன சொல்கிறது, ரைட்டர்ஸு என்ன சொல்கிறது, எடிட்டர்ஸ், அங்கே 2 பேரும். இதில் ஒருத்தர் வந்து ப்ளே பாயில் வேலை செஞ்சார். அது யாருன்னு எனக்கு தெரியல. ப்ளே பாய் மேகசின் இருக்குல்ல, அதில் வந்து சீஃப் எடிட்டராக இருந்தார், ஒன் ஆஃப் த எடிட்டராக இருந்தார் அவர். ஸோ அவர் எல்லாம் 2 பேர் சேர்ந்து வந்துட்டு ஒரு புக்கை உருவாக்குறாங்க. இந்த டிஸ்கார்டியன்ஸு, அப்புறம் அந்த சமயத்தில் இந்த ட்ரெண்டு, பாப் கல்ச்சரு, அப்புறம் நியூமராலஜி, இந்த மாதிரி என்ன சொல்கிறது, கவுண்டர் கல்ச்சர் சார்ந்தப்பட்ட விஷயங்கள் வச்சு ஒரு ஃபிக்ஷனல் புக்கை உருவாக்குறாங்க. அந்த புக்குக்கு பேர் தான் வந்து எலுமினாட்டஸ். எலுமினாட்டஸ்ட்டு வந்து 1 ஊரில் 3 புக்கு விடுறாங்க. ட்ரையாலஜி, எலுமினாட்டஸ் ட்ரையாலஜி வந்து விடுறாங்க. பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போகுது. ஓகேங்களா? அமெரிக்கன் க்ரௌடுக்கு வந்து இந்த புக்கு வந்து பயங்கரமாக பிச்சுட்டு போகுது. இன்னி வரைக்கும் அந்த புக்கை வந்து ரெஃபரன்ஸாக பயன்படுறாங்க. அந்த புக்கை நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னாலே வந்து ஃபிக்ஷன் தான் இருக்கும். ஆனால் அது வந்து உண்மை அப்படின்னு சயின்டாலஜி ரிலீஜியன் மாதிரி அது உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற கூட்டமும் இன்னி வரைக்கும் வளர்ந்துட்டுருக்கு. அந்த பாயிண்ட் ஏலேருந்து இன்னி வரைக்கும் பெருசாக வளர்ந்துருக்கு. ஸோ அவங்க பயங்கரமாக அந்த புக்கு அவங்க எவ்வளோ தூரத்தில் எக்ஸ்ட்ரீமாக அந்த புக்கை வந்து ஆத்தென்டிஃபை பண்ண விரும்புகிறாங்கன்னா, கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இவங்களே எழுதி செல்ஃப் ரைட்டர்ஸே அந்த 2 பேரே வந்து கொஸ்டின்ஸ் எழுதி அந்த பதிலை வந்துட்டு அவங்களே வந்து போட்டுக்கிறாங்க. இது மாதிரி வந்து உண்மையான்னு சொல்லிட்டு வாசகர் வட்டம் மாதிரி அவங்களும் உருவாக்கிறாங்க. 2 பேரும் உருவாக்கி போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு போயிட்டு இட்ஸ் கெட்டிங் எ பிக் மொமெண்டம். ஸோ இந்த பயங்கரமான மொமெண்டமில் வந்து போயிட்டுருக்கு. அப்போவே வந்துட்டு அமெரிக்கன்ஸ் வந்துட்டு இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக வந்துட்டு அமெரிக்கன்ஸ் அந்த சமயத்தில் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா 1975 வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்து ஜாஸ்தியான சமூகம். 1980s 70s வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்து அதிகமாக வெஸ்ட்டில் வந்து உருவான சமயம். தன்னை வந்துட்டு சமூகத்தில் வந்து நிலைநாட்டிக்கு ஏதாவது ஒரு பியர்ஸோட வந்து நம்ம சேரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு ஒரு இண்டிவிஜுவலும் தள்ளப்பட்ட காலகட்டம்னா 1970, 70, 80 அந்த ரேஞ்சில் இருக்கிறது. அமெரிக்கன் க்ரௌடுக்கும் யூரோப்பியன் க்ரௌடுக்கும் அதை ரொம்ப சிவியராக ஃபேஸ் பண்ணாங்க. அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டியே வந்துட்டு பியர் அக்செப்டன்ஸ்லாம் இருக்குன்னு நம்பப்பட்ட சமூகம். அதனால அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது ஹிப்பீஸ்க்கு மூமெண்ட்லாம் உருவாச்சு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த மூமெண்ட்டாக வந்து இந்த இலுமினாட்டிஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த புக்கு வந்து அதுக்கு ஒரு ஃபீடிங் டூலாகவும் மாறுது. அது வரைக்கும் அரசியல் விமர்சலாக இருந்தாலும் ஒரு மாஸ் க்ரௌடை வந்து இது ரீச் ஆகுது இந்த புத்தகங்கள். சரி, இது இது இது
எந்த கட்டத்துக்கு பெருசாக நகருதுன்னா, த ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் லேபிளிங் இட் டு ஜான் ஆஃப் கென்னடியோட மேசக்கர் வந்துட்டு அசாசினேஷன் வந்துட்டு லிங்க் பண்ணுறாங்க. இலுமினாட்டிஸ் தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே இந்த 13 ஃபேமிலியோட கான்செப்ட் எப்போ வருதுங்கிற பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன், ஏன் வருதுன்ற பற்றி டீட்டெயிலாக பின்னாடி சொல்கிறேன் நான். ஸோ ஜான் ஆஃப் கென்னடியோட வந்து லிங்க் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களும் சரி, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களும் சரி, எல்லாத்தையுமே வந்துட்டு இலுமினாட்டிஸ் மேலே பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அமெரிக்கன் க்ரௌட்ஸ். ஓகேங்களா? எது நடந்தாலும் இன்னி வரைக்கும் அக்ரிகல்ச்சர் இன்னி வரைக்கும் இந்த 9/11 கிராஷ்லேருந்து எது நடந்தாலும் அண்ணாந்தாரியில் உள்பாவாடை காணாம போனாலும் அது காரணம் வந்து இலுமினாட்டி தான் அப்படின்னு வந்துட்டு ஒரு கூட்டம் நம்பிட்டு இருக்கு. அதோட எக்ஸ்டென்ஷன் தான் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க இதெல்லாம் அடித்து தூக்கி போட்டு இன்னும் இருந்தாலும் அப்போ இருந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு பல தியரிஸ் வந்துச்சு, கான்ஸ்பிரசி தியரிஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ன சொல்கிறது, ராயல் ஃபேமிலி இருக்காங்களே, பிரிட்டன் ராயல் ஃபேமிலி, கிங் சார்லஸ், கிங் எலிசபெத், அவங்களாம் மனுஷனே கிடையாது, பள்ளிகள், ஏலியன் பள்ளிகள்னு ஒரு கான்ஸ்பிரசி இருந்துச்சு. போட்டு பாருங்கள் கூகுளில், என்ன சொல்கிறது, ராயல் ஃபேமிலி ஆஃப் பிரிட்டன் இஸ் லிசர்ட்ஸ்னு போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வரும். எக்கச்சக்க கான்ஸ்பிரசி தியரிஸ். அது மாதிரி வந்துட்டு யூஎஃப்ஓஸ் வந்து அதிகமாக வந்து நடமாடுறதில்ல. அந்த ஏரியா 59 இப்போ கூட ஸ்டாம் பண்ணி ஒரு பெருசாக ஒரு ஃபேமஸ் ட்ரோல் கிரியேட் பண்ணாங்கன்னு பசங்களாம், யூஎஸ் பசங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எக்கச்சக்க கான்ஸ்பிரசி கிரியேட் இதெல்லாம் வந்து இப்போ வந்து பெருசாக அங்கே பேசுகிறதே இல்லை. ஒரு குறிப்பிட்ட சில தான் பேசுகிறாங்க. இப்போ தான் நம்ம பசங்க தூசி தட்டி எடுத்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். அதுக்கே எவ்வளோ பெரிய அலும்பல். இது வந்து எவ்வளோ உச்சக்கட்டத்துக்கு போயிருக்குன்னா, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்துட்டு பூமி மாதிரி படத்தில் வந்து இதை பற்றி பேசுகிற அளவுக்கு வந்துருக்கு. அப்படின்னா வந்துட்டு அதை வந்து ஈஸின்னு விட்டு போயிட முடியாது. அதுக்கான தேவையான அட்டென்ஷன் நம்ம கொடுத்தாகணுங்கிற கட்டாயம் நமக்கு இருந்தே இருக்குது. ஸோ ஆஸ் ஐ செட், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்துட்டு 13 குடும்பங்களை வந்துட்டு லேபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, யாருங்க இந்த 13 குடும்பங்களை பற்றி முதல்ல அந்த என்ன சொல்கிறது, இலுமினாட்டிஸ் புக்கில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இருக்கு இல்லை அப்படிங்கிற சொல்ல முடியும். ஏன்னா அந்த புத்தகத்தை நீங்கள் படித்தா தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். தே ஆர் சேயிங் தட் ஒரு பிஸ்னஸ் கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு கவர்மெண்ட் ரூல் பண்ணுது. அவங்க வந்து இந்த மாதிரி கல்ட்டிலேருந்து உருவாகி வந்தாங்க அப்படின்னு வந்துட்டு பேசப்பட்டிருக்கு. பட் இண்டிகேட்டிவாக வந்துட்டு பேசப்படலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த 13 குடும்பம்னு சொல்கிறாங்கல்ல, அதில் முக்கியமாக அவங்க ஜெனட்டிக் கோடு ஸ்டார்டிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராத்சைல்டு ஃபேமிலின்னு சொல்கிறது தான். 13 குடும்பங்களில் இந்த ராத்சைல்டு ஃபேமிலி தான் வந்துட்டு தலைவி குடும்பம் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. முதல்ல அந்த ராத்சைல்டு ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரி நீங்கள் கேட்டிங்கனாலே தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரு கப்பித்தனமான ஒரு கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லிட்டு. ஸோ ராத்சைல்டு வந்து யாருன்னு, ராத்சைல்டு வந்து ஃபேமிலி உருவாகிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் இந்த ஃபோர் ஃபாதர் ஆஃப் ராத்சைல்டு பார்த்தீங்கன்னா மேயர் ராத். ஓகேங்களா? மேயர் ராத்துங்கிறவர் 1970 ஆண்டு, ஓகேங்களா, 1970 ஆண்டு வந்துட்டு அவர் வந்துட்டு இருக்கார். அவர் வந்துட்டு அவருக்கு ஒரு முக்கியமான போஸ்டிங் வந்து ஜெர்மன் கவர்மெண்ட்டுக்கிட்ட கிடைக்கிது. அது என்ன பார்த்தீங்கன்னா கோட் ஜூ அப்படிம்பாங்க. அது ஒரு ஃபேமஸான ஒரு டைட்டில். கோட் ஜூங்கிறது அந்த சமயத்தில் இருக்க ஃபேமஸான டைட்டில். அந்த டைட்டில் ஏன் வந்தது காரணம், அது காரணம் வந்து பைபிள். கிறிஸ்டியானிட்டி இஸ் அகெயின்ஸ்ட் பேங்கிங் சிஸ்டம். ஓகேங்களா? பைபிள் இஸ் அகெயின்ஸ்ட், நாட் கிறிஸ்டியானிட்டி, பைபிள் இஸ் அகெயின்ஸ்ட் பேங்கிங் சிஸ்டம். இப்போ லூக் 19:23 நியூ டெஸ்டமெண்ட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 1923, ஆமாம் 1923 தான், 1923 எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்துட்டு பேங்கிங் வந்து பண்ணக்கூடாது, கிறிஸ்டின்ஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வேர்ஸ் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் அப்போ 17ஆம் நூற்றாண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். early 18th centuries வந்து ஹவு விகரஸ் ரிலிஜியன் கிறிஸ்டியானிட்டி வாஸ் அண்ட் தே வர் அகேன்ஸ்ட் இட். ஸோ ஜூஸ்க்கு வந்து அந்த ஒரு இது கிடையாது. ஸோ அதனால் வந்து ஜெர்மனில் இருக்கிற வெல்த்தி சிட்டிசன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு தே ஆர் அப்பாயிண்டிங் அ கோட் ஜூன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டு ஹீ இஸ் மேனேஜிங் த வெல்த் ஆஃப் ஜெர்மன் எலிட் க்ரௌட், ரிச் க்ரௌட். அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு நம்மளுடைய மேயர் ராத் அப்படிங்கிறத தான் பண்ணுறாரு. இதான் வந்து ஆரம்ப புள்ளி. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை பேங்கிங் செக்டராக மாற்றுறாரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டுக்கு. அதை எக்ஸ்பேண்டும் பண்ணுறாரு. ஜெர்மனில் மட்டும் இருந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஜெர்மன், ஆஸ்திரியா, ஃப்ரான்ஸ், இட்டலி அண்ட் பிரிட்டன், இந்த 5 யூரோப்பியன் பிக் ஹெட்ஸுக்கிட்டையும் தன்னுடைய ஸ்தாபனத்தை நிறுவுறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸையும் அதை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு அதுக்கு எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? ஏன்னா தன்னுடைய கண்ட்ரோலை விட்டு இந்த மணி லாண்டரிங் போயிடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அதனால ரேசிஸ்ட் ஜோக்ஸ் நிறையா உருவாகிறதுக்கு காரணம் தான். இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் மீடியாவில் ஜூ பற்றி ரேசிஸ்ட்னா தே ஆர் என்ன சொல்கிறது, ரேசிஸ்டான ஜோக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க பணம், தே ஆர் இன்டு பென்னி, தே ஆர் சீப் ஸ்டேக்ஸ்ன்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. பிகாஸ் தேவர் இன்டு மணி லாண்டரிங். ஹிஸ்டாரிக்கலி அப்படி தான், ஆந்த்ரோபாலஜிக்கலி அப்படி தான். இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கோட் ஜூ இருக்கிறதுனால வந்துட்டு அவங்க வந்து தேவர் ஹேண்ட்லிங் த பிக் ஷார்ட்ஸ் மணி. பிக் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முக்கியமான ஆட்களுடைய பணங்களை வந்து இப்போ
ஹேண்டில் பண்ணுற பொறுப்பு வந்து மேயர் ராத்து கிடைக்குது. மேயர் ராத் வந்துட்டு என்ன சொல்கிறது, இஸ் டெலிகேட்டிங் இஸ் ஃப்ரான்ச்சைஸ் டு ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் டு என்ஷூர் தட் அந்த கண்ட்ரோல் வித் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறது. இவர் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக எப்படி போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோல் தன்னுடைய குடும்பத்தை கைவிட்டு போயிடக்கூடாதுங்கிறது இன்டர் ஃபேமிலி மேரேஜ். குடும்பத்துக்குள்ளேயே பெண்களை கொடுத்து திருமணத்துக்கு வந்து சட்டம் மாதிரி வச்சுக்கிறார் அவர் குடும்பத்துக்கு. உள்ளூர் நம்ம குடும்பத்தான் நீ பொண்ணு எடுக்கணும் வர மாதிரி அதே மாதிரி தான் பண்ணுறாரு. பெண்களுக்கு வந்து சொத்து உரிமை தரல, அந்த இது ரைட் வந்து எதுக்குமே தரல. ஓகேங்களா? ஸோ ரைட்ஸ் எதுவுமே தரல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா வந்துட்டு தன்னுடைய சொத்தும் தன்னுடைய பணவர்த்தனை வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக நான் சொன்ன மாதிரி ஃபேமிலிக்குள்ளேயே வந்து திருமணங்களுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாரு. இது இப்படி போயிட்டுருக்கு. இப்போ நான் சொன்னதில் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு 5 கண்ட்ரி சொன்னேன். மேயர் ராத் கண்ட்ரோல் பண்ண 5 கண்ட்ரி. அந்த 5 நேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, இட்டாலி, ஃப்ரான்ஸ் அண்ட் பிரிட்டன். இது 5மே ஹிஸ்டாரிக்கலி சவுண்ட் கண்ட்ரி. வரலாற்றில் இதுங்க இடம்பெறாத பெரிய கான்ஃப்ளிக்ஸும் பெரிய ட்ரெண்ட் குளோபல் சேஞ்சிங் கான்செப்டும் கிடையாது. இந்த 5 கண்ட்ரியோட ஃபினான்ஷியல் கான்டென்ட் வந்து நம்ம தலைவர்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இப்படி இருக்குது. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொன்னோன்னு வச்சுக்கங்களேன், மேயர் ராத்தோடைய பேங்க் இந்த 5 நேஷனில் இருந்ததுனால அவர் என்ன பண்ண முடிஞ்சுன்னா அவரால் நெப்போலிக் வார் இருக்குது, நெப்போலியனிக் வார்னு சொல்லுவாங்க, 2 பக்கமும் ஃபண்ட் பண்ணாங்க அந்த வாரில். ஓகேங்களா? ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு ஃபண்ட் பண்ணாங்க மீன்ஸ் இந்த ஃபண்டை வந்து சேனலைஸ் பண்ணி கொடுத்தது இவங்களோட வேலை. அப்புறம் வந்துட்டு இந்த சூயஸ் கனல்னு சொல்லுவாங்க, நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபண்ட் பண்ணாங்க. யூரோப்பியன் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ஃபண்ட் பண்ணாங்க இந்த பேங்கிங் மூலமாக. சூயஸ் கேனலுக்கு வந்து நிறைய ஃபண்ட் பண்ணாங்க, ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் ஃபண்ட் பண்ணாங்க, நெப்போலியனிக் வார்க்கு வந்து ஃபண்ட் பண்ணாங்க. 2 சைடுமே கொடுத்தாங்க காசு. 2 சைடுமே இவங்க ஹேண்டில் பண்ணதுனால ஒரே குடும்பத்தினால ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு மிகப்பெரிய குளோபல் ஈவெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இவங்க இன்டர்லிங்க் ஆகிருப்பாங்க. ரீசன் என்னென்னா வந்துட்டு இதுதான் ஒரு மோனோபொலி பேங்காக இருந்திருக்கு. மோனோபொலி பேங்காக அந்த ஏர்லி 18th centuries மோனோபொலி பேங்காக இருந்ததுனால வந்துட்டு தேவர் ஏபிள் டு ஃபண்ட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் சிவிலைசேஷனோட என்ரிச்மெண்ட்டு, அப்புறம் டிட்டாச்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி தேவர் ஏபிள் டு ஃபண்ட் இட். ஓகேங்களா? ஸோ நாசிஸ் வந்து தே டுக் இட் டு டிஃப்ரெண்ட் லெவல். அதில் பல பிரச்சனைகள் வந்தது. நாசிஸ்க்கு வந்துட்டு இது ஒரு ஈஸியாக போச்சு ஜூஸ் மேலே வந்து ஹேட்ரேட் திருப்பறதுக்குன்னு. அவங்க சைட்லேருந்து தேர் ஸ்டார்டட் ஃபீடிங் தட் தே ஆர் கண்ட்ரோலிங் திஸ் மணி மார்க்கெட் அண்ட் ஆல், ஜூஸ் ஆர் வெரி டேஞ்சர் பிளா பிளா பிளான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய மேஷாக்கருக்கு வந்துட்டு இது ஒரு டூலாக யூஸ் பண்ணாங்க. ஓகே, இதான் வந்து ராத்சைல்டோட ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரி. இவங்களோட எக்ஸ்டென்ஷன் தான் 13 ஃபேமிலி. ஸோ புரிஞ்சுங்களா? ஸோ இவங்க கண்ட்ரோல் அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்களோட இன்னும் ராத் ஃபேமிலிஸ் ஆர் தேர். ஓகேங்களா? ராத் ஃபேமிலிஸ் ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் மணி பை லெண்டிங் மணி, மானிட்டரி ராத்சைல்ட் பேங்க்ஸ் இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் பேசிக்காக வந்து மிக்கப்படுறது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஆள்ற அளவுக்கு இவங்க தான் பேங்கிங் பண்ணுற ஒரே காரணத்துக்காக இவங்க தான் உலகத்தை வச்சு எல்லாம் ஆள்றாங்களா அப்படின்றது ஒரு நிலைப்பாடு நீங்கள் எடுக்க முடியும்னா எடுக்க முடியும். எப்போ எடுக்க முடியும்னா வந்துட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா பேங்க்கும் வந்து இவங்க கண்ட்ரோலில் இருக்குன்ற பட்சத்தில் தான் யோசிக்க முடியும். ஃபேக்சுவலி அப்படி கிடையவே கிடையாது. ஓகேங்களா? தேவர் நெவர் லைக் தட். இவங்க தான் வந்து டிசைடிங் அத்தாரிட்டி, பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸை, டெமோக்ரஸி டிசைட் பண்ணுறது இவங்க தான், அட்டாக்ரஸி டிசைட் பண்ணுறது இவங்க தான், ஃபேசிசம் டிசைட் பண்ணுறது இவங்க தான். அப்படிங்கிறத வந்துட்டு பல விஷயங்கள் வந்துட்டு இந்த ராத்சைல்ட் ஃபேமிலிக்கு ஆபத்தாக தான் முடிஞ்சிருக்கு. உலகத்தில் இருந்த இவ்வளோ கண்ட்ரோல் இருக்கிற ஆட்களாக இருந்திருந்தாங்கன்னா வந்துட்டு பண்ணியிருக்க முடியும், அதெல்லாம் தடுத்துருக்க முடியும் அவங்களாலே. புரியுங்களா இல்லையா? பட் பண்ண கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு வெங்க வருவாங்க, நீங்களாம் சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் வேணும்ட்டே அவங்க வந்துட்டு டபுள் ஏஜென்ட் மாதிரி பண்ணாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிக்கஸ்ட் ஃபினான்ஷியல் அக்யூசேஷன் என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் வந்து இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட $500 trillion வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, $500 trillion வந்து ராத்சைல்டோட சொத்துக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மண்ணு கிடையாது. அதாவது அது எப்படி சொல்கிறாங்க, $500 trillion 3/4 ஆஃப் த வேர்ல்டு எக்கானமி வந்து ராத்சைல்டு ஃபேமிலி, 13 ஃபேமிலி ஆஃப் எல்மினாடி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா. உலகத்தோடைய ஜிடிபியே $100 trillion தான். ஓகேங்களா? ராத்சைல்டோட ஃபேமிலியோடைய ரீசெண்டாக வந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா $350 billion, $350 billion $1 trillion கிட்ட தான் வந்துட்டு அவங்களுடைய என்ன சொல்கிறது ஒர்த்து இருந்திருக்கு. இவங்க சொல்கிற மாதிரிலாம் வந்துட்டு உலகத்தையே வந்துட்டு ஆள்ற அளவுக்குலாம் வந்துட்டு தே ஆர் நாட் கேரிங் த ஃபண்ட் வித் தம் செல்ஃப். ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். சரி, இதுதான் ராத்சைல்டோடைய ஹிஸ்ட்ரி. இதை நீங்கள் வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இவங்க தான் வந்து ஆள்றாங்க, எது நடந்தாலும் ராத்சைல்டு தான் ஃபினான்ஷியல். கார்ப்பரல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு இருக்கா? கார்ப்பரல் டிசைடிங் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது டு அ சர்டன் எக்ஸ்டென்ஷன். இப்போ ஒரு 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 பேசிக்கான ஒரு நம்பிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
WWE இருக்குது பார்த்தீங்களா, வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன், நீங்களாம் பார்ப்பீங்களே, ட்ரம்ப் கேம்பெயின் நிறையா ஃபண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு சாதகமாக சின்ன உதாரணம் சொல்கிறேன். அது ட்ரம்ப் கேம்பெயினுக்கு ஃபண்ட் பண்ணும்போது ட்ரம்ப் வந்து இப்போ நிறைய ஃபாக்ஸ் நியூஸ் வந்து ஃபண்ட் பண்ணாங்க, ஃபாக்ஸ் நியூஸ் சைட்லேருந்து ஃபண்ட் பண்ணாங்க, ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அம்பானி வந்துட்டு ஃபண்ட் பண்ணுறாரு பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஃபேவரபுளாக பண்ணி தருங்கிற அளவுக்கு ஒரு நேஷனுக்குள்ளே இருக்கிற கண்ட்ரோல் மட்டும் தான் பண்ணக்கூடிய இடத்துல வந்துட்டு இவங்க எல்லாருமே இந்த என்ன படம் வந்துச்சு, தனி ஒரு படத்தில் வர மாதிரி எல்லாத்தையும் ஆள்ற சித்தார்த்த பின்னி மேலே யாராலும் இருக்க முடியாது. கவர்மெண்ட் செருப்பாலே அடிக்கும். நீங்கள் அப்படிலாம் யோசிச்சாலே முடியாது. நீங்கள் வந்துட்டு ரஷ்யாவுக்கு வந்துட்டு ஒரு ரஷ்யன் கவர்மெண்ட் டிட்டர்மைன் வந்து ஒரு ஜூ பண்ணுறான். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சேயிங், விளாடிமிர் புட்டின் மாதிரி வந்துட்டு ஒரு பக்காவான ரிலீஜியஸ் பர்சன் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியாது, வெளியில் தெரியாது. போய் கிறிஸ்டியானிட்டியை வந்துட்டு தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக கூட அவரை பார்க்கப்படுறாரு. அவர் போயிட்டு வந்து ஒரு ஜூஸ் கிட்ட போய் வந்துட்டு நிற்பாராங்கிறலாம் ஒரு கேள்வி. அதெல்லாம் வந்து ஐம் ஆஸ்கிங் அபவுட், ஐம் டெல்லிங் அபவுட் தீஸ் திங்ஸ். அவ்வளோ ஒரு டேட்டா வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒன்றும் வந்துட்டு ஒரு அப்பாடக்கரும் கிடையாது. பண்ணுற அளவுக்கு பொறுப்பு வேலை செய்கிற அளவுக்கு இருக்கிற வேலை செய்ய நேரம் கிடையாது. இருக்கிற டேட்டாவில் வந்து எவன் ஓட்டுக்கு கவுன்சிலர் செலெக்ஷன் கூட வந்துட்டு இவங்க பண்ணுறாங்க. இங்கே வந்து கமல் வந்துட்டு மக்கள் நீதி மையத்துக்கு வந்துட்டு இந்த சிம்பிள் போட்டால் உடனே பிக் பாஸ் இப்படி பார்த்தா இலுமினாட்டி. இது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபேக்சுவல் இப்போ சொன்ன ஃபேக்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொல்கிறது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ரிலையபிளான சோர்ஸ்னு சொல்லிட்டு. கான்ஸ்பிரசி தியரிங்கிறது மீறி வந்துட்டு இவங்க என்னமோ வந்துட்டு ஒரு சுடோ சயின்ஸை வந்து புகுத்துறாங்க. இது சுடோ சயின்ஸாக மாறிட்டு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நம்ம பசங்க சும்மாவே வந்து அதிகமாக நம்ம கடவுள் நம்பிக்கையை விட மூட நம்பிக்கை ஜாஸ்தியான சமூகம் நம்ம தமிழ் சமூகமாக இருக்குது. சைனீஸ் மாதிரி சைனாவில் எப்படி இருக்கோ, சைனீஸ் எப்படி வந்து மூட நம்பிக்கையில் மூடி இருக்காங்களோ, இந்தியன்ஸ் இருக்காங்க, அதில் தமிழ் சமூகம் இருக்குது. அது இல்லை ஒத்துக்க முடியாது. பெரியார் வந்து பெருசாக எடுத்து பேசினார், அதெல்லாம் இருந்தாலும் இன்னும் இங்கே ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஆனால் அதை வந்து இவங்க வந்து ஒரு புது ஃபேஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ எலுமினாட்டி கான்செப்ட் வந்து இஸ் கண்ட்ரோலிங் எவ்ரி திங். பிக் பாஸில் வர சிம்பிள் எலுமினாட்டி, மாஸ்டரில் வர சிம்பிள் எலுமினாட்டி, எல்லாத்துக்கும் எலுமினாட்டி. இல்லை நீங்கள் சும்மா சோம்பல் முடிக்கும்போது கையை மடக்குனீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க ஐயோ எலுமினாட்டின்றான் போல, அந்தளவுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து தங்களுடைய சுடோ சயின்ஸையும் தங்களுடைய ஒரு மூட நம்பிக்கையும் அதில் திணிச்சு இவங்க இந்தியன் வெர்ஷனாக மாற்றிட்டு இருக்காங்க. இல்லையா அவங்களாம் அதை வந்துட்டு மேக்ஸிமம் என்னங்க பண்ணுறானுங்க, யூஎஸ் கவர்மெண்ட்டில் ரியானா எலுமினாட்டின்னு சொன்னாங்க, பியான்சி எலுமினாட்டின்னு சொன்னாங்க, எம்என்எம் எலுமினாட்டின்னு சொன்னாங்க. எம்என்எம் எதுக்கு எலுமினாட்டி சொன்னாங்கன்னா அவர் வந்துட்டு இந்த எம்என்எம்முடைய லோகோ வந்து எம்என்எம் வந்துட்டு முக்கியமான தன்னுடைய ஆல்பம்ஸ் இருக்கும்போது எல்லாம் வந்து ஹி யூஸ் டு கிவ் அ டெவில் ஹார்ன் சிம்பிள். டெவில் ஹார்ன் சிம்பிள் ஒன்று இருக்குது. அது எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பாபா முத்திரை. தமிழ் சமூகம் வந்து ரஜினிகாந்தை புறக்கணிக்கணும் அப்படின்னு சீமான் சொன்னார் இந்த இன்டர்வியூவில், பேப்பரை காமிச்சு. அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா பாபா முத்திரை இஸ் நத்திங் பட் டெவில்ஸ் ஹார்ன்னு சொல்லுவாங்க. ரெட்புல் சாப்பிடாம இருக்காங்க. அவங்க ஸ்டைலில் அவங்க பண்ணிட்டுருக்காங்க. இவங்க என்ன வருஷன் இவங்க பண்ணுறாங்கன்னா இங்கே வந்துட்டு எலுமினாட்டிஸ் வந்துட்டு இப்படி வந்துட்டு ஆள்றானுங்க, இப்படி வந்துட்டு இது பண்ணுறானுங்கிறதுக்கு வந்து தங்களுடைய மூட நம்பிக்கைகள் வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எலுமினாட்டி காரணம், அது எலுமினாட்டி காரணம், அக்ரிகல்ச்சரில் வந்து அழிஞ்சிருக்கா எலுமினாட்டி காரணம், மழை வராது எலுமினாட்டி காரணம் அளவுக்கு வந்துட்டானுங்க. எங்களா இல்லையா உச்சகட்டமாக எங்கே போய் முடியுதுன்னா இந்த ஒரு சேனல் வந்து சாது சர்குவா அவர் என்ன சொல்லாருன்னா கொரோனா தடுப்பூசி சிப்பு வைக்கிறாங்கிறாங்க. கேட்டால் கவர்மெண்ட் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண போது சாத்தனோட சிப்புங்கிறாங்க. இதெல்லாம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எலுமினாட்டி தான் வந்து இவங்க வந்து வேறு பர்செப்ஷனில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் சொன்னதை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் வந்து ராத்சைல்டு ஃபேமிலி, அந்த 13 ஃபேமிலியோட வேலை என்ன பார்த்தீங்க. நீங்கள் உங்களுடைய சுய பரிச்சையை செஞ்சு பார்த்துங்க. உண்மையாலுமே ராத்சைல்டு ஃபேமிலியால் வந்துட்டு இந்த 13 குடும்பங்களால் உட்காந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களோட கெப்பாசிட்டி இவ்வளோதான் இல்லையா. அப்படி இருந்ததுன்னா ஒரு ஸ்ட்ராமிங் எலமெண்ட்டாக வந்துட்டு ஏதோ ஒரு கவர்மெண்ட் அவுட்டேக் பண்ண முடியாதா இல்லைங்களா. ஏதோ ஒரு கவர்மெண்ட்டோ ஏதோ ஒரு மூவ்மெண்ட்டோ வந்து எதிர்த்து வந்து இத்தனை வருஷத்துல கேள்வி ஆகாமல் இருந்திருக்குங்க சொல்லுங்கள். எதார்த்தமாக யோசிங்க, லாஜிக்காக யோசிங்க. ஒரு சின்ன விஷயங்களுக்கே வந்துட்டு இந்த கவர்மெண்ட் மேலேயும் அந்த கவர்மெண்ட் மேலேயும் போடுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ஏதாவது ஒரு பிரசிடென்ட் வந்து இதெல்லாம் காரணம் 13 எலுமினாட்டிஸ் வந்து கோட் பண்ணுறாங்க சொல்லுங்கள். கவர்மெண்ட் ரன் பண்ணுற உடனே சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய பிடியில் இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. ஃபேக்சுவலாக ராங். சீமானே தன் நிலைப்பாட்டிலேருந்து மாறி இருக்காருன்னா அது காரணம் அது ஃபேக்சுவலி ராங். அது ஒரு ஹம்பக் ஸ்டோரிங்கனால மாறி இருக்காரு அவர். சும்மா எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு எலுமினாட்டி ஏன் இதை சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அடுத்த கட்டமாக நம்ம பாட்காஸ்ட் நகர்த்து. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஆஸ் அ பியர் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் எனக்கு வந்துட்டு என்னுடைய பிளேமை வந்துட்டு பிளேமுங்கிறத விட என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸையும் என்னுடைய என்ன சொல்கிறது தேவைகளையும் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு என்னாலேயே பூர்த்தி பண்ணிக்க முடியல, என்னாலேயே வந்துட்டு லைபிள் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துலாம் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வந்து இன்னொரு ஒரு தேர்டு எலமெண்ட் மேலே போடுறோம். கடவுள் நம்பிக்கையாக இருக்கலாம், இயற்கை நம்பிக்கையாக இருக்கலாம், எந்த நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, காஸ்மிக் லாவாக இருக்கலாம், எந்த லாவாக இருந்தாலும் சரி, அந்த நம்பிக்கை மேலே நம்ம போடுறோம். ஸோ ஒரு அல்டிமேட் ஷிஃப்ட்டு, அந்த பிளேமை வந்து நான் அல்டிமேட்டாக ஷிஃப்ட் பண்ணணும். என்னால் கவர்மெண்ட்டை வந்து நான் கேள்வி கேட்கணும்,
அப்படிங்கிறதையும் தாண்டி வந்துட்டு கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டு வேலைக்கு ஆகலை, கவர்மெண்ட் ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. அப்போ கவர்மெண்ட்டுக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அதை நான் கேள்வி கேட்கணும். கடவுளை கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா கடவுள் வந்து நம்ம படைச்சாரு, அவர் கண்ட்ரோலில் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அதையும் தாண்டி நான் ஒரு கேள்வி கேட்கணும். ஒரு இன்டர்மீடியட்டாக கிரியேட் பண்ணுறது தான் இந்த மாதிரி எலிமினாட்டிங்கிற ஒரு கான்செப்ட். நான் வந்துட்டு என்னுடைய கேள்விக்கு எனக்கு ஆன்சரே ஆகலை, என்னோட பிரச்சனைகள் தீரலைங்க போது நான் லுக்கிங் ஃபார் அன் ஆப்ஷன். அந்த ஆப்ஷனாக மாறுறது தான் வந்துட்டு ஒரு நடுவில் வந்து சொல்கிறது தான் எலிமினாட்டி. இதுக்கெல்லாம் காரணம் எலிமினாட்டி, இதுக்கு காரணம் எலிமினாட்டி, இதுக்கு காரணம் எலிமினாட்டி. ஓகேங்களா? த டாக் ஹாஸ் ஈட்டன் மை ஹோம்ஒர்க் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்குது. அதாவது அமெரிக்கன் வெஸ்டர்னில் என்ன சொல்லுவாங்கன்னா, டாக் எயிட் மை ஹோம்ஒர்க் மேம் அப்படிம்பாங்க. ஹோம்ஒர்க் செய்யலைன்னா வந்துட்டு நாய் சாப்பிட்டுருச்சு மாதிரி. ஓகேங்களா? குழந்தைங்க சொல்கிறாங்க. ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஃபன்னி ஃப்ரேஸ் அது. ஓகேங்களா? ஹோம்ஒர்க் செய்யாத அந்த பசங்க வந்துட்டு அதே மாதிரி இங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது காரணம் எலிமினாட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு கட்டமைப்பு வந்து உருவாக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு நியாயமான போக்கா கிடையாது. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் வந்து யாரை நோக்கி எழுப்பப்பட வேண்டிய கேள்விகள். இப்போ வந்துட்டு உதாரணம் ஒரு சின்ன ஒரு பெட்டி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு எங்கள் ஏரியாவில் தண்ணி வரலன்னு வச்சுக்கோங்க. எங்கள் ஏரியாவில் தண்ணி வரல, கவுன்சிலர் நான் கொஸ்டின் பண்ணணும். பாயிண்ட் ஏ. ஓகேங்களா? நான் கவுன்சிலர்கிட்ட கேள்வி கேட்கணும், கவுன்சிலர் தான் கேள்வி கேட்கணும், அந்த இன்ஸ்டியூஷனை கேள்வி கேட்கணும். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த கவுன்சிலர் வந்துட்டு ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணுறாரு. பிலீவ் பண்ணும்போது வந்துட்டு அவர் வந்து எலிமினாட்டி மாதிரி சிம்பிள் காமிச்சு போகிறாரு வச்சுக்கோங்க. சிம்பிள் கை காமிச்சு போகிறாரு, இந்த எலிமினாட்டி. இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு ராட்செயில் அப்படின்னு நான் வந்துட்டு இந்த ஹைரார்கி ஸ்கிப் பண்ணி இல்லாத ஒரு மெத்தை நோக்கி நான் கொஸ்டின் சொல்லிப்பேன். ஸோ என்னுடைய பர்பஸ் ஆஃப் கொஸ்டினிங்கும் என்னுடைய என்ன சொல்கிறேன், பர்பஸ் ஆஃப் கொஸ்டினிங்கும் எனக்கு கிடைக்க வேண்டிய ரெஸ்பான்ஸும் வந்துட்டு டீவியேட் ஆகுது. ஓகேங்களா இல்லையா? இவர் இல்லை, இவருக்கு பின்னாடி ஒருத்தர் இயக்குறாருங்கிற மாதிரி நம்ம போகிறது வந்துட்டு ஒரு 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 கான்ஸ்பிரசி தியரியாகவும் இருக்கலாமே தவிர வந்துட்டு இருக்கலாமே தவிர வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு கான்ஸ்பிரசி தியரியாக அது உருவாகலாம். ஆனால் அது ரிலேபிள் சோர்ஸாக மாறக்கூடாது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டுக்கு. இல்லை இல்லையா? இப்போ வந்து பிஜேபி தான் வந்து ஏடிஎம்கேக்கு பின்னாடி வந்து இயங்குதுன்னு அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அவங்களோட ஃபேக்சுவல் பாயிண்ட்டை வச்சு டிடக்ஷன் மெத்தடில் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்காக வந்துட்டு அவங்க வந்துட்டு டைரெக்டாக வந்து ஏடிஎம்கே உடைய கேள்விகளுக்கு வந்துட்டு பிஜேபி வந்துட்டு பண்ண மாட்டாங்க. ஒரு ப்ராப்பர் ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு பிஜேபி தான் காரணம் டைரெக்டாக கோட் பண்ண மாட்டாங்க. பிஜேபி காரணம் அவங்க வந்து தங்களுடைய தியரிஸை ப்ளேஸ் பண்ணாலும், பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஏடிஎம்கே ஷுட் ஆன்சர் த கரண்ட் பீயிங்கிறது தான் உண்மை. ஸோ அட்லீஸ்ட் இதுவாக 2 லிவிங் என்டிட்டி, 2 லிவிங் பார்ட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை நோக்கி நீங்கள் கேள்வியில் இருக்கும்போது நீங்கள் யாரை நோக்கி உங்களுடைய குரல் எழுப்புறீங்க, யாருக்கான குரல் எழுப்புறீங்களோ, யாரை நோக்கி குரல் எழுப்புறீங்களோ அது சரியாக போய் சேர்றது கிடையாது. ஓகேங்களா இல்லையா? உண்மையாலுமே இந்த கான்ஸ்பிரசி நம்பரை நீங்கள்லாம் தான் வந்து நம்பர்லாம் தான் எலிமினாட்டிஸ். நான் வயசு சொல்கிறேன், அவங்க தான் வந்து உண்மையாக நடக்க வேண்டிய விஷயங்களை தடுக்கிறாங்க. இல்லைங்களா? ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டில் அந்த லேடி வந்துட்டு ஜல்லிக்கட்டு ராட்செல்லாம் காரணம்னு உட்காந்துருக்காங்க. உண்மையான காரணம் வந்துட்டு அதை நோக்கி போட்ட கேஸு அதெல்லாம் பேசுறது பீட்டா எலிமினாட்டி, அது எலிமினாட்டி. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு ஹம்புக்கு ஃபன்னியாக மாறும்போது நீங்கள் ஒரு ஹார்ட் எவிடன்ஸாக அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணவே முடியாதுங்க. அடி வாங்கிட்டு வந்துடும். எங்கே நிற்கும்? இவ்வளோ டேட்டாஸ் இருக்குது எலிமினாட்டிஸ். உங்களுக்கு அது ஒரு ஹோக்ஸுங்கிறது நான் இவ்வளோ நானே ஒரு 10 நிமிஷம் சொல்லியிருக்கேன். இதை பற்றி ரிசர்ச் பண்ணி எக்கச்சக்கமான பேப்பர்ஸ் வந்துருக்கு. பிபிசி வந்து லிட்ரலி தே டிட் லாட் ஆஃப் பாட்காஸ்ட் இன் திஸ். ஓகேங்களா இல்லையா? ஸோ எதுவுமே இல்லாமல் வந்துட்டு இதை நான் நம்புறதுனால நான் வந்துட்டு ஒரு சுப்பீரியராக இருக்கேன், இப்போ போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறது முட்டாள்தனமான விஷயம். சிம்பிள் வந்து அந்த இவ்வளோ சொல்கிறாங்களே எலிமினாட்டிஸ் வந்துட்டு யூஎஸ் எலிமினாட்டிஸ்க்கு இந்திய எலிமினாட்டிஸ்க்கு வித்தியாசம் இல்லைமா? யூஎஸ் எலிமினாட்டிஸ் வந்துட்டு ஆரிஸ் இருக்குல்ல, கோட் முகம் கொண்ட கடவுளை வந்துட்டு லூசிஃபரை வந்துட்டு எலிமினாட்டிங்களுடைய கடவுள் சிம்பிள், ட்ரையாங்கிள் சிம்பிள் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க அதை டைரக்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கான்செப்ட் படி சூலமும் கூட வந்து எலிமினாட்டி சிம்பிள் தான். ஓகேங்களா? கோவில் என்ன ஷேப்பில் இருக்குது? நம்ம கோவில்லாம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ இங்கே தமிழ் சமூகத்தை வந்து தஞ்சை பெரிய கோயில் எந்த ஷேப்பில் இருக்குங்க? இப்போ எலிமினாட்டின்னு சொல்கிறாரு மிஸ்டர் பாரிசாலன் ஆகட்டும், அப்போ தஞ்சை பெரிய கோயில் வந்து எலிமினாட்டியோட பிக்கஸ்ட் சிம்பிளாக தான் நீங்கள் பார்க்கணும். ஏன் அதை மட்டும் ஓரம் தானே பார்க்க போகிறீங்க? அமெரிக்கன் கான்செப்டை நீ இந்தியனைஸ் பண்ணிக்கிறேன், உனக்கு தகுந்தாப்புல மாற்றிக்கிறேன். ஆல் வாட்சிங் ஐ பிரமிடுங்கிறது என்ன? அதானே அமெரிக்கன் டாலர் பில்லில் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா, அதை வேற பண்ணால் எலிமினாட்டி சொல்லிட்டு ஆல் வாட்சிங் ட்ரையாங்கிள் ஷேப் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கிறிஸ்டியானிட்டி தவிர்த்து கும்பிடப்படுற எல்லா கடவுளும் சாத்தான்னு கிறிஸ்டியானிட்டி சொல்லுது. ஸோ அதுக்காக என்ன சொல்லுது, ரெப்ளிகேஷனாக வந்துட்டு இந்த எலிமினாட்டி வந்து காமிக்கிறாங்க. எலிமினாட்டி ஏரிஸோட சிம்பிள், சூடம், இந்த மாதிரி சிம்பிள்லாம் ட்ரைடன்ட் வந்துட்டு ஒரு எலிமினாட்டியோட சிம்பிள் தான் பார்க்குறாங்க அமெரிக்கன் சிவிலைசேஷனில் இந்த கான்செப்ட் நம்பக்கூடிய ஆட்கள். இங்கே வரும்போது ஏன் உனக்கு தான் மாறுது? ஒன்று எலிமினாட்டின்னா அப்படி தான் இருக்கணும், இங்கே வந்து உனக்கு தான் போல மாற்றிக்கிறேன். நீ தஞ்சை பெரிய கோயில் கும்பிடாதீங்க. பிக்கஸ்ட் சிம்பிள் இன் தமிழ்நாடு, இட் இஸ் ஆல்மோஸ்ட் இன் த ஷேப் ஆஃப் என்ன சொல்கிறது,
என்ன சொல்கிறது, ஆல் வாட்சிங் ஐ பிரமிட் மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன் பண்ணுறீங்க? அது இல்லை, அது வேறு ஷேப்புன்னா உத்தார விடாங்க. ஒன்றுக்கும் நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? கடவுள் வந்து 3 சிம்பிள் கை காமிக்கிறாங்கல்ல, நம்மளுடைய கடவுட்கள்லாம் வந்து கையை வடக்கி 3 அருள் புரியுறாங்கல்ல, அதுவும் எலிமினாட்டி சிம்பிள் தான் சொல்கிறானுங்க அவங்க. ரியானா ஃபேமஸ் சிங்கர் ரியானா வந்து எலிமினாட்டி பிரின்சஸ்ன்னு சொன்னாங்க. அவங்களும் வந்து தவிர்க்க கிடையாது. அவங்க டெவலப் ஆகி போயிட்டாங்க. ஒரு காலத்தில் பீட்டில்ஸோடைய இம்பார்ட்டண்ட்டான கிட்டாரிஸ்ட் ஆக்ஷனில் இறந்து போயிட்டாரு. இறந்து போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவரை வந்துட்டு ஒருத்தர் வச்சு தான் வந்து பீட்டில்ஸ் ஏமாற்றிட்டாங்க. அப்புறம் ஒரு 50 வருஷம் 20-40 வருஷம் அப்படின்னு சொல்லி பாலுங்கிறதான் பண்ணாங்க. பாலுங்கிறத மாற்றிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவரும் டினை பண்ணவே இல்லை. அவர் என்ஜாய் பண்ணிட்டு விட்டார். ஏதோ சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு டினை பண்ணாமலே இன்னும் எம்பி கூட்டம் இருந்து அவங்க அதெல்லாம் தூக்கி போட்டு அடுத்த கட்ட நகர்ந்துட்டாங்க. இப்போ வந்து ரிகானா வந்து எலிமினாட்டி பிரின்ஸ் சொல்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க. சும்மா இப்போ ஒரு மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கே போனாலும் வந்து எலிமினாட்டிஸு அதுக்கான எலிமினாட்டின்னு சொல்லிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இந்த எலிமினாட்டி விஷயத்தில் போய் நீங்கள் கண்டென்ட் பார்க்குறீங்கன்னா ஆஸ்தம் எங்கேருந்து சோர்ஸ் எடுக்கலன்னு கேளுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், எங்கேருந்து அவனுக்கு சோர்ஸ்லாம் கிடைக்கும் சொல்லுப்பா அப்படின்னு கேளுங்க. அவன் சொல்கிற சோர்ஸ் எல்லாமே வந்து யூடியூப் வீடியோஸாக தான் இருக்கும். 90% பண்ண சொல்லுங்கள். யூடியூப் வீடியோஸ் அவன் சொல்கிற வீடியோஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிப்பாங்க. கீழே கமெண்ட்ஸில் கலாச்சிருப்பாங்க. மொக்கத்தனமாக வந்துட்டு எலிமினாட்டிகள் யார் என்று தெரியுமா, 13 குடும்பங்கள் கதையை தெரியுமா, அவர்கள் உங்களுக்கு ஆளுகிறார்கள் தெரியுமா, ஏன் தாட்டை கண்ட்ரோல் பண்ண, அது கூட இப்போ இருக்கிறத நான் கூட ஒத்துப்பேங்க. நான் இப்போ கூட இந்த டெக்னாலஜிக்கு டெவலப்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்பைங் ஆனிங்கிறலாம் கூட நியாயம் தாங்க. அது ஸ்பை பண்ணுது, சிப் வைக்குதுலாம் கூட நான் ஏற்றுக்கிறேங்க. தயவு செஞ்சு இந்த எலிமினாட்டிங்கிற கான்செப்டை போட்டு அடிக்காது. இட் இஸ் வெரி வெரி ஒர்ஸ்ட் டு லிசன் டு வித் கான்செப்ட். சிரிப்பாக வருது விட கிரிஞ்சாக இருக்குது. சும்மா எதுக்கு இடந்தாலும் வந்துட்டு வந்து விவசாயிகள் மாசுக்கு போகிறதுக்கு போக முடியாதுக்காக எலிமினாட்டி ஜான் ஆஃப் கென்னடி அசாசினேஷன் வந்துட்டு என்ன விதத்தில் வந்து எலிமினாட்டிஸ் ஹெல்ப் பண்ணும். இங்கே இருக்கிற ஜல்லிக்கட்டு பீட்டா அதுக்கு இவ்வளோ பெரிய தீரி ஃபேம் பண்ணாங்க. எலிமினாட்டிஸ்க்கு போகுது ஃபண்டு. அவங்க ஒரு பேங்கிங் ஃபர்ம். அந்த 13 குடும்பத்தோட பேரை சொல்ல கூகுள் பண்ணாமல் எலிமினாட்டி சொல்கிறாங்கல்ல. அவங்க முதல்ல ராட்சைகள் யாரை சொல்லுங்கள். ராட்சைகள் எப்போ உருவானான்னு சொல்ல ஒன்றும் தெரியாது. சும்மா வாட்ஸ்அப் ஷேர் அதை வச்சு ஒருத்த படம் எடுத்து வச்சுருக்கான். தள்ள அவனை என்ன சொல்கிறது நான் சத்தியமாக எனக்கு சிரிப்பாக வருது. பசுமை வீடனில் இருக்கிற எல்லா ஆர்டிக்கையும் எடுத்து போட்டு நீ படம் பண்ணியிருந்தா கூட நான் மன்னிச்சு உன்னை விட்டு போயிருப்பேன் தலைவா. நீ பண்ணு, ஏதோ பண்ணி தொலை. சரி, விவசாயத்தை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணு. விவசாயங்கிறத வந்து க்ளோரிஃபை பண்ணி அழிச்சாச்சு. அதை கார்பரேட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதுன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதிகமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, இல்லாத ஒன்று எல்லாத்தையும் கொண்டு வந்து பிச்சைக்காரன் தட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சாம்பார், ரசம், சட்னி, சாம்பார், மிளகு எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னத்தையோ பண்ணி தொலைங்க. இதுக்கப்புறமும் வர சமூகத்துக்கு ஃபீட் பண்ணாங்க இந்த கான்செப்டை. ஃபீட் பண்ணி ஜாலியாக ஃபீட் பண்ணுங்க. அந்த 3 புக்கை படி, சும்மா இருந்தது படி, செம சிரிப்பாக இருக்கும். அந்த 3 புக்கு படிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? அந்த 3 ட்ரையாலஜியை நீங்கள் படிங்க. ஓகேங்களா? நீங்கள் போயிட்டு டிஸ்கார்டியனோட படிக்க வேணாம். எலிமினாட்டஸ் ட்ரையாலஜி புக்கை படிங்க. அது யாராவது உட்காந்து தமிழாக்கம் பண்ணுங்க, பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் அதில் வந்து அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுற, நீ எதை பைபிள்னு சொல்லிட்டு இருக்க தெரிஞ்சிடும். ஒரு சமூகத்தை வந்து நீ வந்துட்டு ப்ரொக்ரெசிவாக கொண்டு போகிறத விட்டுட்டு ஒரு ரிக்ரெசிவாக கொண்டு போனால் கூட பரவாயில்லன்றது கட்டத்துக்கு கொண்டு வந்து ஒரு மித்தில் வாழ வைக்கிறேன். நீ ப்ரொக்ரெசிவாக போட்டேன் ரிக்ரெசிவாக போனால் கூட பரவாயில்லன்னு விட்டுட்டு புதுசாக ஒரு உள்ள இடைச்சொருக்களை சொருகி இதுதான் உலகம், இதுதான் உங்கள் வாழ்க்கை, இதுதான் வந்து உங்களை அழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ப வைக்கிறது வந்துட்டு கடைஞ்செடுத்து அயோக்கியத்தனம். இதை வந்து நீ ஷேர் பண்ணும்போது நீ முட்டாளை மட்டும் கிடையாது, நீ வந்து முட்டாளையும் தாண்டி ஒரு லெவலுக்கு போகிற. ஸோ அதை நீ புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இவ்வளோ வந்து எக்ஸ்டென்சிவாக வந்து இதை பற்றி ரிசர்ச்சஸ் இருக்குது. இதெல்லாம் பார்க்க பேக்ரவுண்ட் செக் பண்ணுறது கிடையாது, ஃபேக்ட் செக் பண்ணுறது கிடையாது. எத்தனை பேர் ஃபேக்ட் செக் பண்ணுற ஒரு வாட்ஸ்அப்பை? எதுவும் பண்ண கிடையாது. சரி விட்டுரு, பொலிட்டிக்கல் அஜெண்டா நீ ஃபேக்ட் செக் பண்ண நியாயம் கிடையாது. பிஜேபி பற்றி ஒரு ஆர்எஸ்எஸ் பற்றி ஒரு விஷயம் வருதுன்னா உன்னுடைய அந்த சித்தாந்தத்தை சார்ந்தது வருது அப்படிங்கிறனால நம்பி வந்து நீ ஷேர் பண்ணுற, ஓகே போய் தொலை. அதாவது உன்னுடைய மடமையை காமிக்குது அப்படிங்கிறத விட்டுடலாம், ஒரு அஜெண்டாவை காமிக்கின்னு விட்டுடலாம். ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி உனக்கு ஃபீட் பண்ணுறதை வந்து நீ ஷேர் பண்ணும்போது யோசிக்க வேணாமா? அது வந்துட்டு ஒரு எக்ஸிஸ்டன்ஸே இல்லாத ஒரு கான்செப்ட். அதை போய் நீ வந்து நாங்கள் தான் வந்து நீங்கள் தான் நம்ம எதிர்நாட்டி வந்து அழிக்க போகிற மாதிரி இந்த ஆதன் யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும், சில யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க பேரை மென்ஷன் பண்ணாங்க, இந்த ஷூ பண்ணால் கூட பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி சில யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து இன்ட்ரீட் பண்ணுறது நிப்பாட்டிக்கலாம். என்கிட்ட தே ஆர் ஆக்சுவலி ஃபீடிங் தீஸ் பீப்புள். உட்கார வச்சு லைக்ஸ் வியூஸ் வருது, அவன் வியூ பண்ணுறவெல்லாம் வந்து டாக்ஸிக்காக மாறிட்டு இருக்கான். அதை ட்ரோல் பண்ணுறவன் ஒரு 100 பேர் பார்த்தானா அதை ஃபாலோ பண்ணுற 1000 பேர் பார்த்துட்டு இருக்கான். உட்காந்து பேசுகிறானுங்க, எலுமினாட்டி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, கார்பரேட் கைக்கூலி தெரியுமா,
கார்ப்பரேட் கைக்கூலி எலிமெண்ட்டு கைக்கூலின்னு சரி அதே கார்ப்பரேட் கைக்கூலினா கூட ஒரு நியாயம் இருக்குது. சரி ஓகேடா போய் தொலை, பெப்சி கொக்கோலா வந்து உரிகிறான், செர்வேட் உரிகிறான், கார்ப்பரேட் கைக்கூலின்னு சொல்லி தொலை, நியாயம்தான் அது. அதை விட்டுட்டு சும்மா போய் எலிமினாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு யூ ஆர் டைவர்ட்டிங் த ஹோல் அட்டென்ஷன் டு சம்திங் எல்ஸ். என்ன பண்ண முடிஞ்சு? ஒன்றும் முடியாது. ஏதோ வந்துட்டு பண்ணுறாங்க, என்னமோ புரியல, என்னமோ எனக்கு வந்துட்டு இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை இவங்கள. மக்களே, ஐ ஹவ் டோல்ட் எவ்ரி திங் வாட் ஐ நோ. நீங்கள் வந்து இதை வந்து இந்த பாட்காஸ்ட் வந்து நீங்கள் கேட்டுட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு 4 பேரை, ஏன்னா என்னுடைய பியர்ஸ் எல்லாருமே வந்து ஆன்டி எலிமினாட்டி தான். இந்த பாட்காஸ்ட் கேட்குற எல்லாருமே வந்து ஆன்டி எலிமினாட்டி தான் இருப்பீங்க நம்புறேன் 99%. ஏன்னா நான் வந்து ஐம் நாட் அ பிக் ஷாட் பாட்காஸ்ட். இதை வந்து நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கிற ஆட்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நான் சொன்ன ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சான்ஸ் கிடச்சிதுன்னா வந்துட்டு நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். நான் ஐ ட்ராப் லாட் ஆஃப் நேம்ஸ், ஓகேங்களா? அந்த நேம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் எப்படி வந்து இந்த ஃபேமிலி கனெக்ட் ஆச்சுங்கிறத நான் சொல்லிட்டேன் நான். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பார்த்துட்டு ஊரில் வந்து விளக்குங்க. அது ஒரு முடியாத வேலை தான். நம்மளும் நம்பிட்டு போட்டோம். நம்பாதவன் எதிர்த்து பேசுகிற நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆத்தன்டிக்காக பேசுவோம். அவங்க வந்து பெக்க பண்ணிட்டு விடாமல் கெக்க பண்ணிட்டு விடாமல் அடித்து பேசுங்க. தண்ணிலாம் வேஸ்ட்டுப்பா, இப்படி கிடையாதுப்பான்னு சொல்லிடுங்க. அவ்வளோதான். ஸோ இந்த பாட்காஸ்ட் இதோட முடிச்சிக்கிறேன். நான் வேறு ஒன்று பேச ஆரம்பிச்சு இந்த பூமி படம் பார்த்துட்டு பூமி படத்தோட ரிவ்யூ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சத்தியமாக பார்க்காதீங்க. ஓடிடியில் கூட பார்க்கறதுக்கு உறுப்பு இல்லாத படம். ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க, யாராவது வெறுப்பேற்றினா சஜஸ்ட் பண்ணுங்க, இந்த படம் போய் பாருன்னு சொல்லிட்டு கண்டுப்பாச்சு வச்சுருக்காங்க. பலவழி வந்துச்சு அந்த படத்தை பார்த்துட்டு. ஸோ ஆன் திஸ் நோட் ஐ எம் கம்ப்ளீட்டிங் திஸ் பாட்காஸ்ட். ஸோ எல்லோரும் வந்துட்டு பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்கள். தமிழ் திருநாள், தமிழ் புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடுங்க. அண்ட் see you all. Ta-da.